வணக்கம் வணக்கம் வணக்கம். பரமக்குடி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அழகான வணக்கம். நான் உங்கள் நண்பன் ராமநாதபுரம் விஜய். ஏற்கனவே ராமநாதபுரம் சிறப்புகளை பத்தி பேசினேன். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம ஊருக்காரங்க எல்லாருக்குமே அனுப்புனீங்க. இன்னைக்கு நம்ம ஊர் பரமக்குடியை பத்தி பேச போறேன். நீங்களும் பரமக்குடிக்காரங்கன்னா கட்டாயம் கேட்டுட்டு எல்லாருக்குமே பகிர்ந்துக்கங்க. பரமக்குடி பாசத்தை பங்கு வச்ச ஊரு, பகைவனையும் பாசத்துடன் பார்க்கும் ஊரு, பண்பாடு நிறைந்த ஊரு, அண்ணன் தங்கை பாசத்தில் சிவந்த ஊரு, உலகநாயகன் கமலஹாசன் பிறந்த ஊரு, நடிகர் சியான் விக்ரம் பிறந்த ஊரு, புயல் பூகம்பம் வெள்ள அபாயம் அறவே கிடையாத ஊரு, அன்பால் நிறைந்த ஊரு, அந்நியனையும் அரவணைக்கும் ஊரு நம்ம ஊரு பரமக்குடி. இன்னும் இது மாதிரி பல சிறப்புகளை சொல்றேன், கட்டாயம் கேளுங்க. பரமக்குடி இவனதி பாயு எங்க பாடை வர பூமி ஏற்கொண்டு சோறு போடும் உழவரங்க சாமி தமிழனின் கலாச்சாரம் மாறாத ஊரு எங்க கோயில் கொடையில வேட்டி சட்ட மழ பறக்கும் வெட்டி சண்டை வந்தாக்கா ஊருக்குள்ள பறக்கும் 10 பேரு சுத்தி வளச்சாரும் எங்க பணம். பரமக்குடி நகரை சுற்றி கிடைக்கும் வெங்கட்டாங்குறிச்சி, கமுதகுடி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், முளைவென்றி வாழை, மஞ்சள் பட்டினம், முளைக்கீரை, சில்லென்ற செல்லமுத்து சர்பத், மஞ்சூர் செங்கல் உற்பத்தி, மிளகாய் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டிலேயே முதலிடம் நம்ம ஊரு பரமக்குடி. காஞ்சிபுரத்தையே மிஞ்சும் யமனேஸ்வரம் சௌராஷ்டிரா பட்டு சேலை, தண்ணீர் இல்லை என்றால் வைகை ஆற்று ஊத்து நீர் தொட்டிகள், மதுரைக்கு வலிக்கு செல்லும் NH47 நெடுஞ்சாலை, நினைத்தால் கடலலையில் கால் நனைக்க அருகாமை தூரத்தில் ராமேஸ்வரம், கொளுத்தும் வெயிலடித்தாலும் மார்கழியில் வாட்டும் குளிர் வந்து தாளாட்டும், அதிகாலை நேரத்து தேநீர் கடைகள், ஆங்காங்கே தெறிக்கும் இசையுடன் கொத்து பரோட்டா, டீ ஸ்டால், பேமஸ் டிங்டாங், மதுரைக்கே போட்டியாக விளங்கும் சித்திரை திருவிழா, முத்தாளம்மன் கோவில் திருவிழா, ஆடல் பாடல், கரகாட்டம் பார்க்க பூச்செறிதல் திருவிழா, எப்போதும் பரபரப்பாக காணப்படும் 5 மொக்கு ரோடு, பள்ளிக்கு 1000 வைசிய மேல்நிலைப் பள்ளி, கல்லூரிக்கு அரசு கலைக்கல்லூரி, தேட்டருக்கு ரவி தேட்டர், பாவம் நீங்க கோவில், பாலத்துக்கு ஆத்துப்பாலம், தாகத்துக்கு பம்மு செட்டு, மார்க்கெட்டுக்கு சந்தக்கடை, இயற்கையை ரசிக்க பசுமையான வயல்வெளிகள், தென்றலுக்கு கிராமம், தென்மேற்கு பருவக்காற்று ஈரம் இல்லாமல் வீசும் ஊரு, வானம் பார்த்த பூமியின் மக்கள் என்றாலும் வருமானம் தேடி திரைக்கடல் தாண்டி வளைகுடா நாடுகளில் நேர்மையுடன் உழைத்து வளர்ந்த உழைப்பாளி தோழர்கள், உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் சொந்த ஊர் என்று சொல்லிக்கொள்ள ஒரு அடையாளம். இப்படியாக பரமக்குடி நகரமும் முகவை மாவட்டமும் என்றும் நம் நெஞ்சங்களிலும் நினைவுகளிலும் நீங்காத இடம் இருக்க, காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு என்றே நமது ஊரை கொண்டாடுவோம். சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் பரமக்குடியை போல வருமா? நானும் பரமக்குடிக்காரன்னு கெத்தா காலரை தூக்கி விட்டு சொல்லுவல்ல. நீங்களும் பரமக்குடிக்காரங்கன்னா இதை எல்லாருக்குமே அனுப்புங்க, பரப்புங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை ஜில் ஜில் கூல் கூல். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராமநாதபுரம் விஜய், பருத்தியூர் ரஞ்சித், கொடிக்குளம் கமல் மற்றும் பரமக்குடி நரிவிழா மோகன்ஜி அண்ணன். நன்றி, வணக்கம்.